அப்படின்னா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு. அதை எதிர்த்து தான் இவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க. அது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வருது. கடந்த 2-3 நாளாக நடந்து இன்றைக்கி 3வது நாள் விசாரணை நடக்குது. இந்த 3வது நாளில் 2 விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு சார்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது தீபத்தூணே கிடையாது, சர்வேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து அது தீபத்தூணே கிடையாது, சமணர் தூண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சமணர் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது அளவு கல்னு எதன் அடிப்படையில் வச்சாங்க, அதன் அடிப்படையில் தான் இதை சமணர்களுடைய தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாதம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது இன்னொரு வாதம் அடுத்த தேர்தல் அடுத்த வாதத்தில் அவங்க என்ன முன் வைப்பாங்கன்னா, அது 1800களில் டைனோசரை கட்டி வச்சிருந்த தூண் அப்படின்னு ஒரு வாதத்தை இதே ஜோதி மாதிரியான அட்வொகேட்ஸ் வைக்கலன்னா ஆச்சரியத்துக்கு இல்லை. அது தீபத்தூணோ இல்லாட்டி அளவுகோலோ அல்லது சமணர்களுடைய தூண் கிடையாது. அது டைனோசர்களை கட்டி வைத்து டைனோசர் குட்டிகளுக்கு டைனோசர் பால் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கு ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு. இன்னைக்கு இன்னொரு வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு தர்கா சார்பில் வாதிடும் போது அந்த இடமே எங்களோட இடம், அந்த தூணே தர்காவுக்கு சொந்தமான தூணு. இப்போ அதாவது தீபத்தூண் போயில்ல, அளவு தூணும் இல்ல, தமிழர் தூணும் இல்ல, இப்ப அது தர்காவோட தூண். அதாவது தர்கா அப்படின்னும் போது கொஞ்சம் ஹிந்து மத கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதனால பல இஸ்லாமியர்களுக்கு தர்காவே ஷிர்கு, தர்காவே அவங்களுக்கு ஹராம்.